Hi friends, welcome to SudhaSri kitchen. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறபடியே உங்கள் வீட்டில் செஞ்சிங்கனாலும் இதே மாதிரி கடன்னு அப்படியே காலி ஆகிடுங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான பொடி ரெசிபி தாங்க. இந்த பொடி ரெசிபி இட்லி தோசைக்கு நம்ம தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இந்த பொடி ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான இந்த பொடி ரெசிபி எதில் செஞ்சேன்னு தெரியுமா? இந்த பொடி ரெசிபி புதினா இலை வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். நான் ஒரு கட்டு புதினா இலை எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 2 கைப்பிடி இருக்கிற மாதிரி வந்துச்சுங்க. இந்த புதினா இலைகளெல்லாம் இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மேலே இந்த மாதிரி பிஞ்சாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இதையும் நம்ம சேர்த்துட்டா நமக்கு நல்லா ஃப்ளேவராக கிடைக்கும். இப்போ நம்ம இதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இதில் நிறைய மண் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அலசந்த பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இவ்வளோ மண் இருக்குது. மறுபடியும் நான் 2 தண்ணி விட்டு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி இந்த இலைகள் எல்லாத்தையும் இப்படி நல்லா ஆற வச்சுணுங்க. இப்படி ஆற வச்சது நல்லாயிருக்கும். ஒரு 2 அல்லது 3 நாள் நல்லா ஆறணும். நல்லா இதில் இருக்க தண்ணியெல்லாம் போய் நல்லா சருகாக நமக்கு காஞ்சி இந்த மாதிரி வரணும். இப்போ நான் அந்த துணியில் இருக்கிறத எடுத்து இந்த தட்டில் வச்சுட்டேன். இந்த மாதிரி பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு? இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்த பிறகு தான் நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ ஒரு வாணலி வச்சுருக்கேன். இந்த வாணலியில் நம்ம இந்த புதினா இலைகள் காஞ்சதை அப்படியே சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. நமக்கு இது ஏற்கனவே நல்லா காஞ்சி இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக நமக்கு இது நல்லா ரோஸ்ட் மாதிரி நல்லா வந்துடும். இப்போ நம்ம தொட்டு பார்த்தாலே சூடெல்லாம் அதிகம் இருக்கிறத தொட்டி பார்க்கலாம். இப்படி நசுக்கிட்டாலும் நல்லா அப்படியே நம்ம நொறுங்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேற ஒரு தட்டுக்கு இந்த புதினா இலைகளை அப்படியே மாற்றிக்கலாங்க. அடுத்தது இப்போ அதே வாணலியில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துட்டு நான் 1/2 கப்புக்கு மல்லி விதைகளை சேர்த்துக்கிறேங்க. இந்த மல்லி விதைகளை நல்லா நம்ம கலர் மாற அளவுக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துகிட்டா தான் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கலர் மாதிரி வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இப்போ இது வேற ஒரு தட்டுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. அடுத்தது அதே மண்ணில் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மல்லி எடுத்து அதே கப்பில் பாதி அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. 1/4 கப்புக்கு எடுத்துகிட்டு இப்போ இந்த உளுந்தம்பருப்பையும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சுங்க. வறுத்து எடுத்த இந்த உளுந்தம்பருப்பை அதே மல்லி விதைகளோட அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் அதே தட்டில். இப்போ அதுலேயும் சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 12 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. அடுத்தது ஒரு சின்ன கோலிகுண்டு சைஸு நமக்கு புளி சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ புளியும் சேர்த்துட்டு இப்போ ஏற்கனவே ஹீட்டான வானின்றதுனால நமக்கு சீக்கிரமாக இது வறுபட்டுரும். இந்த மிளகாயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு மிக்சியில் போட்டு அரைப்படும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். வறுத்தோடனே மறுபடியும் இதையும் மல்லி இந்த உளுந்தம்பருப்பு வறுத்ததில் சேர்த்துக்கலாங்க. இப்போது இது நல்லா சூடாறி வரட்டுங்க. நல்லா சூடாறின பிறகு அடுத்தது நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் அப்படியே நம்ம சேர்க்க போகிறோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற மல்லி உளுந்தம்பருப்பு மிளகாய் புளி எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ ஓரளவுக்கு இது நல்லா அரைப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி அரைப்பட்ட பிறகு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த புதினா இலைகளையும் இதோட நம்ம சேர்த்துக்கணுங்க. இப்போ புதினா இலையும் சேர்த்து வச்சு மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். நம்மளுடைய அருமையான புதினா பொடி ரெடி. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த புதினா பொடியை ஒரு ஏர்டைட் ஜாரில் நம்ம அப்படியே இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி இல்லாமல் படாமல் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டா 6 மாதம் ஆனாலும் நமக்கு கிடாமல் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த புதினா பொடி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.